ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த ஒரு மாபெரும் அறிவிப்பு என்ன சார் அது? ஸோ தமிழக அரசு பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 15ஆம் தேதி முடிக்கப்பட்டது. ஸோ அடுத்த சில வாரங்களில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஷீட்ஸு, ஆன்சர் கீஸ் எல்லாமே நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே நாம் செக் பண்ணி பார்க்குறப்ப அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ப்ராசஸ் தாங்க இருக்குது. ஸோ இது முடிக்கப்பட்டவர்களுக்கு தமிழகத்தில் அந்த டெட் பேப்பர் 2 கிட்டத்தட்ட 6.5 லட்சம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 2 தேர்வை எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தமிழகத்தில் இந்த டெட் பேப்பர் 2 உடைய ரிசல்ட்ஸில் ஏன் சார் இவ்வளவு தாமதம்? எல்லாருமே கேட்பீங்க கண்டிப்பாக, ஏன் ரிசல்ட் வெளியிடுறதுல ஏன் இவ்வளவு தாமதம்? ஏன்னா வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகக்கூடிய இந்த டெட் சர்டிஃபிகேட்டை நான் யூஸ் பண்ணுறதுல என்ன சார் இஷ்யூ அப்படின்ட்டு கேட்பீங்க. ஏன்னா இனி வரும் காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த தேர்வு 10th 12th அந்த தேர்வு முடிக்கிற டைமு அந்தந்த ஆசிரியர்களும் பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளி ஆசிரியர்கள் இந்த பள்ளியிலேருந்து அந்த பள்ளிக்கு போக வேண்டிய டைமு. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அந்த டெட்டு ரிசல்ட்டை வைத்து மட்டும்தான், ஏன்னா டெட்டுடைய ரிசல்ட்ஸில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அவங்களுடைய சம்பள விகிதமும் மாற்றப்படுகிறது. இது தனியார் பள்ளிகளுக்கு மட்டும், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எதிர்பார்த்துட்டு இந்த டெட் பேப்பர் 2 உடைய ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ மார்ச் இந்த மாத 10ஆம் தேதிக்குள்ளார அதிகபட்சம் 7, 8, 9 ஸோ இன்னும் சில தினங்களில் கண்டிப்பாக டெட் பேப்பர் 2 உடைய ரிசல்ட்ஸை நம்ம அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் டிஆர்பி உடைய இணையதளத்தில் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம். டெட் பேப்பர் 2 உடைய ரிசல்ட் இன்னும் சில தினங்கள் எதிர்பார்க்கலாம். 70 எடுத்தால் கூட பாஸ் பண்ணுற ஒரு அறிவிப்பு அதிவிரைவில் உங்களுக்கு வெளியிட போகிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்டோ ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஓய்வூதியத்தை மீண்டும் கொண்டு வராங்க அப்படின்ட்டு ஜாக்டோ ஜியோ போராட்டங்கள் எல்லாமே நடத்திட்டே வந்தாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் ஜாக்டோ ஜியோ போராட்டங்கள் எல்லாமே நடைபெற்றது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவாங்களா இல்லையான்றது விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த ஆசிரியர் நியமன தேர்வு தகுதி தேர்வு UGTRB ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முதல்வருடன் ஒரு சுமூகமான பேச்சு வார்த்தை நடத்தி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியமன தேர்வு இந்த 149 ஜிஓவை தேர்தல் வாக்குறுதியின்படி ரத்து செய்வார் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ மக்களை வீடியோ பிடித்திருந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.